ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. என்னோட ஸ்டைலில் நல்லா மொறுன்னு முருகலா சிகப்பரிசி தோசை எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி பாருங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சிகப்பரிசியை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் 2 டம்ளர் அளவுக்கு சிகப்பரிசி எடுத்துக்க போகிறேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கருப்பு உளுந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சிகப்பு அவல் இருக்கு இல்லையா, அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். சிகப்பு அவல் பெஸ்ட்டு, இல்லைனா நீங்கள் வெள்ளை அவல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா 4-5 முறை கழுவிக்கலாம். நான் சிகப்பரிசி ஆல்ரெடி கழுவி காய வச்சு தான் எடுத்திருக்கேன், அதனால் அந்த அளவுக்கு ரொம்ப அழுக்கு இருக்காது. ஒருவேளை நீங்கள் கழுவாமல் பேக்கெட்லேருந்து உடச்சி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 4-5 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருங்க. காலையில் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சுருங்க. நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா பெருசாகி வரும். நீங்கள் 4 டம்ளர் அந்த மாதிரி போடுறதா இருந்தால் நீங்கள் கிரைண்டரை யூஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு. நான் 2 டம்ளருங்காட்டியும் நான் மிக்சியிலே யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன கேட்டிங்க அப்படின்னா மிக்சி விட நீங்கள் கிரைண்டரில் போடும்போது மாவு நல்லா புதுன்னு நல்லாயிருக்கும். நல்லா காலையில் ஆட்டி எடுத்ததுக்கப்புறமா உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா புளிச்சு சூப்பராக வந்திருக்கு. நம்ம இதே மாவில் இட்லியும் ஊற்றலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையும் நல்லா மொறுன்னு சூப்பராக வரும். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க, நல்லா ஹெல்தி டயட் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாதிரி சிகப்பரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் கருப்பு கவனி எதை எடுத்திங்கனாலும் இதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா அவள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா மொறுன்னு முருகலாக வரும். இதே மாதிரி வெயிட் லாஸ் ரெசிபீஸ்க்கு ருசிப்போமாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.